அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 அக்டோபர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தீயணைப்பு மீட்பு படைக்கு நாய் படையை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று தொடங்கி வைத்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணை தொடர்பாக 1ஆம் தேதி மதுரையில் திமுக நடத்த இருந்த கூட்டத்தை தமிழக முதல்வர் கருணாநிதி ரத்து செய்ததற்கு சுயநலமே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் இடைத்தேர்தல் அடுத்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என்று அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது என்றும் தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா தகவல் வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் மேதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதுரை முன்னாள் எம்பியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மோகன் அவர்கள் இன்று சென்னையில் உயிர் இழந்தாகும். அவருக்கு தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் மலரோலையும் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்னக சுபாஷ் சந்திர போஸ் என்று போற்றப்படும் மேதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா சாலையில் உள்ள தேவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 1.6 லட்சம் கோடி டெலிகாம் ஊழல் நடந்ததாகவும் இதனை அக்கட்சி மறைத்து விட்டதாக ஒரு திடுக்கிடும் தகவலை டெல்லியில் வெளியிட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது தான் செய்த 60 லட்சம் கோடியை விட 1.6 லட்சம் கோடி ஊழல் செய்தவர்களை ஏன் தண்டிக்கவில்லை என்று அமைச்சர் கேட்கிறாரோ என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் ஈழ நாட்டில் உள்ள தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக ஈழ தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இது தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கடந்த 3 நாட்கள் முன்பு தொடங்கி வைத்தது. இதனுடைய இறுதி கூட்டம் திருச்சியில் நடந்தாகும். இதில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தா பாண்டியன் போன்ற முக்கிய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு இறுதியில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் மற்றும் வைகோ அவர்கள் தமிழ் ஈழ நாடு உருவாக்க வேண்டும் என்றும் அதற்காக 5வது கட்ட போர் தொடங்கும் என்று சூழ்நிலைத்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பன்றிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டு தனி அறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று அவர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தொண்டை வலி, இருமல் இருந்தபோது உடனடியாக வேறொரு பெயரில் இரத்த பரிசோதனை செய்ததாகவும் அதில் அவருக்கு பன்றிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதாகவும் பிறகு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அகமதாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள்
டெல்லியில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் இந்தியாவில் உள்ள நதிகள் இணைக்கப்படும் என்றும் முதலில் குறைந்தது 3 நதிகளை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் செய்தி வெளியிட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் உள்ள கருத்து கேட்டபோது காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நதிகளை இணைப்பது இயற்கைக்கு மாறானது என்று கூறினார். அதற்கு அவருடைய எடுபடிகள் ஆம் இயற்கைக்கு மாறானது என்று சில தமிழக அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் கூறினார்கள். ஆனால் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உறுதியாக இந்திய நதிகள் இணைக்கப்படும் என்று கூறியிருப்பது பாராட்டுக்குரியது, படித்தவர் பேசும் பேச்சு என்று அரசியல் வல்லுநர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஜெய்ப்பூரில் நேற்று இரவு ஏற்பட்ட இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் டெப்போவில் பயங்கர தீயில் இதுவரை 12 பேர் உயிர் இழந்ததாகவும் 5 லட்சம் மக்களை வேறு இடங்களுக்கு இடம்பெயர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பயங்கர தீ விபத்தில் 150 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் முரளிதரா தெரிவித்துள்ளதாக ஜெய்ப்பூரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவ உயர் அதிகாரிகளின் குழு ஒன்று இலங்கை நாட்டிற்கு சென்று தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் தம்பி கோத்தபாய் ராஜபக்சேவை சந்தித்து பேசியதாக கொழும்பிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது 20,000 தமிழர்களை கொன்று குவித்த இந்திய ராணுவத்தினர் மீண்டும் அங்குள்ள தமிழர்களை ஒட்டுமொத்தமாக கொள்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்களோ என்று அச்சம் எண்ணுகிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழு ஒன்று சுவிட்சர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. அங்கு இந்தியாவுக்கு நேரடி முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் அங்குள்ள பிரபல தொழிலதிபர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சுவிட்சர்லாந்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலரி கிளின்டன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி இருக்கையில் அல் கொய்தா தீவிரவாதிகளை அழிக்க பாகிஸ்தான் அரசு தவறிவிட்டதாக அவர் செய்தி வெளியிட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியா வந்துள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் புஷ் அவர்களுக்கு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று மதியம் விருந்து அளித்ததாகவும் இதில் எதிர்க்கட்சித் தலைவர் அத்வானி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் பங்கேற்றதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்களுடைய நிர்வாகத்தில் இந்தியர்கள் பலர் இடம் அளித்திருந்தாலும் இப்போது வர்த்தகத்துறை உதவி மந்திரியாக சுரேஷ்குமார் என்ற இந்தியரை நியமித்துள்ளதாகவும் இவர் முன்பு தூர்தர்ஷன் டிவியில் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 30 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருந்த மேகமூட்டங்கள் அனைத்தும் குறைந்து கலைந்து விட்டதை இந்த படத்தில் காணலாம். மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மியே என்றும் இன்று தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.